அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா 2025 ஏப்ரல் 11 அன்று வெளியான த அமெச்சூர் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி லைட்டா சொல்றேன். அமெரிக்க புலனாய்வு அமைப்பான சிஐஏவில் ஒரு டீகோடரா வேலை பார்க்கிறார். ரொம்ப பிரில்லியண்டான இன்டலெக்சுவல், புத்தி கூர்மையான, அறிவாளி, புத்திசாலி நம்ம ஹீரோ. இவருக்கு ஒரு மனைவி. அவங்க வேலை சம்பந்தமா பிஸ்னஸ் மீட்டிங்னு லண்டனுக்கு போறாங்க. ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. நான் வரல, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆபீஸ்ல சில சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ இவங்களே செய்துட்டு அந்த பழிய தீவிரவாதிகள், டெரரிஸ்ட் அட்டாக்னு செட் பண்ண மாதிரி தெரியுது. இவரோட ஹையர் ஆபீசர் அலெக்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு வேகமா போகும்போது இவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வருது. லண்டனுக்கு போன இவரோட மனைவியை 4 முகமுடி போட்ட நபர்கள் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு. மனைவி கொல்லப்பட்டதை தெரிஞ்சதும் ஹீரோ எமோஷனல் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறார். இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து போறதுன்னே அவருக்கு தெரியல. நேரே இவரோட பாஸ் கிட்ட போய் எதையாவது செய்யுங்க பாஸ், அவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு கேட்குறார். பாஸ் அலெக்ஸ் ரொம்ப கூலா, அவசரப்படாதீங்க, லீகலா என்ன பண்ணணுமோ அதை அந்த கவர்மெண்டே பண்ணும், நீ பொறுமையா இருன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இவனுங்களை நம்பி புரோஜனம் இல்லை, மனைவியோட மரணத்துக்கு காரணமானவங்களை நாமளே பழி வாங்கணும்னு இவரே களத்தில் இறங்குறார். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வழக்கமான ஸ்பை ஆக்ஷன் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இந்த படம் 1981 வெளியான ஒரு நாவலை அடிப்படையாக வைத்து இந்த கதையை 2 பேர் எழுதியிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான ஸ்ட்ராங்கான படம். பொறி பறக்கிற ஆக்ஷன் சேசிங் காட்சிகள் படத்தில் இருக்கு. அடல் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. கதாநாயகனை பார்க்கும்போது நமக்கு காமெடி பீஸ் ஆட்டம் தோணும். ஆனால் ஆக்ஷன் காட்சிகளை தெரிக்க விட்டுருப்பாரு. உலகம் முழுவதும் பல நாடுகள், பல லொக்கேஷனுக்குன்னு நிறைய செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அமெச்சூர் படம் பாருங்க. நன்றிகள் பல பல. வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். நம்ம டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி.